தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக மகாத்மா காந்தி பணியாற்றிய பொழுது அவர் வெறும் காந்தி தான், அப்பொழுது மகாத்மா இல்லை. இயேசுவின் மலைப்பொழிவை படித்த பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறது. இனி நான் கிறிஸ்துவனாகத்தான் இருப்பேன் என்று மனதுக்குள்ளே முடிவெடுக்கிறார். மதமாற்றம் செய்யும் எல்லைக்கே சென்று தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் தன் நாற்காலிக்கு பின்னாலே கர்த்தருடைய படத்தை தான் அவர் வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார். அதற்கு பிறகு அவர் தேடி தேடி படிக்கக்கூடிய புத்தகங்கள், இந்து சமயம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம். இவை அனைத்தும் இவ்வளவு தெளிவாக எவையெல்லாம் இயேசுவின் திருவாயால் மலைப்பொழிவில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அவை அனைத்தும் ஏற்கனவே நம்முடைய மதத்திலேயே இருக்கிற பொழுது நான் ஒரு இந்துவாகவே இருப்பதை விட்டுவிட்டு ஏன் மதம் மாற வேண்டும், எனவே நான் இந்துவாகவே இருக்கிறேன் என்ற முடிவுக்கு வந்தேன் என்கிறார்.